Hi everyone, welcome to the Spoken English Beginners course. This is the 27th day session. Today let's learn the usage of the word let. Let அப்படின்ற வேர்டை நாங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறது ஒரு விஷயத்துக்காக அனுமதி கேட்பதற்கு அலோ அப்படின்றும் சொல்வோம். பட் நாங்கள் லெட்டை நார்மலி இன்ஃபார்மலாக தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும் பொழுது இந்த மாதிரி இன்ஃபார்மலான சிச்சுவேஷன்ஸில் தான் லெட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். லெட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணும் பொழுது அந்த சென்டென்ஸோட ஃபார்மேட் எப்படி இருக்குமாண்டா, முதல்ல லெட் வரும் பொழுது அடுத்ததாக ஒரு ப்ரோனவுனோட ஒப்ஜெக்ட் ஃபார்மேட் வர வேண்டும். ப்ரோனவுன் என்பது ஒரு நவுனுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு ஃபார்மேட். அதாவது மீரா அப்படின்னு வரும்போது அதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரோனவுன் ஷீ. ஓகே, ஷீ. இதோட ஒப்ஜெக்ட் ஃபார்மேட் ஹர். ஓகே, அவளுக்கு, அவளை, இந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ இந்த ப்ரோனவுன்ஸோட ஒப்ஜெக்ட் ஃபார்மேட்ஸை நீங்கள் படிக்கிறதுக்காக வேண்டி டே 9 செஷனை பார்த்து கொள்ளலாம். ஓகே, ஸோ டே 9 வீடியோவை பார்ப்பதன் மூலமாக டீட்டெயிலான கிளியர் பிக்சரை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் சிம்பிளாக அவற்றை ஒரு முறை பார்த்துக்கொள்ளலாம். ஐ என்னுடைய ஒப்ஜெக்ட் ஃபார்மேட் மீ, we us, you you, they them, he him, she her, it ஸோ நாங்கள் லெட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கும் பொழுது முதல்ல லெட், தென் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆஃப் அ ப்ரோனவுன், அடுத்ததாக V1, அதாவது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ப். ஓகே, இப்போ நாங்கள் லெட் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னண்டா, என்ன ஒரு வேலையை செய்ய விடு, என்ன போக விடு, என்னை இருக்க விடு, இந்த மாதிரி சொல்வோமே, இதுக்காக நாங்கள் லெட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். லெட் மீ கோ, லெட் மீ கோ, என்ன போக விடு. லெட், அடுத்ததாக மீ என்பது ஐயோட ஆப்ஜெக்ட் ஃபார்மேட், அத்தோடு வரக்கூடியது கோ அப்படின்றது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் கோ. லெட் மீ கோ, என்ன போக விடு. லெட் மீ ஸ்லீப் லிட்டில் மோர், காலையில் அம்மா வந்து எழுப்புவாங்க, ஓகே, ஸ்கூல் போக அல்லது டியூஷன் போக இந்த மாதிரி. பட் நாங்கள் சொல்லுவோம், அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன தூங்க விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். லெட் மீ ஸ்லீப் லிட்டில் மோர், இன்னும் கொஞ்சம் தூங்க விடுங்க. ஓகே, இந்த மாதிரி சொல்லலாம். அதே போல் சின்ன பசங்க வந்து எங்களை படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நாங்கள் சொல்லலாம், லெட் மீ ஸ்டடி, என்னை படிக்க விடு ப்ளீஸ், லெட் மீ ஸ்டடி, என்னை படிக்க விடுங்க. லெட் மீ ஸ்டே அலான், நாங்கள் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கும் பொழுது சொல்லுவோம், எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க ப்ளீஸ். ஓகே, லெட் மீ ஸ்டே அலான். லெட் மீ திங்க், என்னை கொஞ்சம் சிந்திக்க விடுங்க, என்னால் இமீடியட்டாக முடிவு பண்ண முடியாது, என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே, லெட் மீ திங்க். ஓகே, இந்த மாதிரியாக என்ன ஒரு வேலையை செய்ய விடுங்க, இப்படி சொல்கிறதுக்கு நாங்கள் லெட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதே போல தான் ஒரு விஷயத்தை எனக்கு அறியப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க. ஓகே, எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க, அல்லது அந்த பார்ட்டி எப்போ இருக்குது அப்படின்ற விஷயத்த எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஓகே, உங்கள் பிரதர் எப்போ வாராரு, ஃபாரின்லேருந்து எப்போ வாராரு அப்படின்றத எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் லெட் யூஸ் பண்ணுவோம். லெட் மீ நோ. ஓகே, லெட் மீ நோ, எனக்கு அறியப்படுத்துங்க அப்படின்றது. அதே போல் இன்னொருத்தருக்கு அறிவிங்க, அறிய செய்ங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நாங்கள் லெட் யூஸ் பண்ணுவோம். லெட் அஸ் நோ, எங்களுக்கு அதை தெரிவியுங்க, இந்த மாதிரி சொல்லலாம். லெட் ஹிம் நோ, அவனுக்கு அறியப்படுத்துங்க, இந்த விஷயத்தை அவனுக்கு அறியப்படுத்துங்க. லெட் ஹிம் நோ அபவுட் திஸ் இன்சிடெண்ட். லெட் ஹர் நோ, அவளுக்கு அறியப்படுத்துங்க.
let them know, அவர்களுக்கு அறியப்படுத்துங்க. இங்கு நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. let them know. ஓகே, இவ்வாறு ஒரு விஷயத்தை அறிவிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் let யூஸ் பண்ணுவோம். அதே போல தான் ஒரு வேலையை செய்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றது. ஓகே, நாங்கள் லெட் மீ கோ, எனக்கு அனுமதி கொடுக்க அப்படின்றதுக்காக லெட்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கினோம். அதே போல் எங்களுக்கு போக விடுங்க, லெட் அஸ் கோ, எங்களை இந்த இடத்துலிருந்து போக விடுங்க, லெட் அஸ் லீவ் திஸ் பிளேஸ். ஓகே, அவர்களை சாப்பிட விடுங்க, let them eat, let them eat, don't disturb them, let them eat. அவனை விளையாட விடுங்க. ஓகே, let him play, அவனை விளையாட விடுங்க. let her stay alone, அவளை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க. ஓகே, அவள் ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்கிறா, கன்ஃபியூஸ்டாக இருக்கிறா, ஸோ அவளை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க. let her stay alone. let it cook, அதை வேக விடு. ஓகே, அடிக்கடி அதை திறந்து பார்க்காதே. ஓகே, let it cook, அது வேகட்டும், அதை வேக விடு, இந்த மாதிரி சொல்லுவோமே நாங்கள், அதுக்கு let யூஸ் பண்ணுவோம். அதே போல் let it boil, அது இன்னும் கொதிக்கணும். ஓகே, அதை கொதிக்க விடு, let it boil. ஓகே, இவ்வாறாக let யூஸ் பண்ணி நாங்கள் சென்டென்சஸை உருவாக்கி ஒரு விடயத்தை செய்கிறதுக்கான அனுமதியை கொடுங்க அப்படின்ற விஷயத்த பேசலாம். அதே போல் let யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு சிச்சுவேஷன் தான் ஐ வில் டூ திஸ், நான் இதை பண்ணுறேன் அப்படின்று சொல்கிறதுக்கு பதிலாக நாங்கள் let me do this அப்படின்றும் சொல்லலாம். ஸோ ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையில் ஏதாவது மிஸ்டேக் வந்திருக்குமா அப்படின்ட்டு செக் பண்ணணும் என்று வைத்துக்கொள்வோம். ஸோ அப்போ நான் கேட்குறேன், நான் அதை செக் பண்ணட்டுமா, நான் அதை செக் பண்ணுறேன். ஓகே, let me check it, நான் செக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போல் உன்னோட ரூமை நான் டெக்கரேட் பண்ணுறேன் உனக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு let me decorate the room. அதே போல் உனக்காக நான் சமைக்கிறேன், let me cook for you, உனக்காக நான் சமைச்சு கொடுக்கிறேன். அதே போல் நான் இந்த புக்ஸ் எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறேன், let me arrange the books, let me arrange the books, நான் இதை பண்ணுறேன், let me do this. இவ்வாறாக பேசலாம். ஓகே, அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எங்களோட ஒரு பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொருவருக்கு அனுமதி கொடுத்தல், இதை சொல்கிறதுக்கும் நாங்கள் let யூஸ் பண்ணுவோம். ஓகே, let என்பது நாங்கள் பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலும் let என்று தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, த சேம் திங். ஸோ ஐ let her use my laptop, நான் அவளை என்னோட லேப்டாப்பை யூஸ் பண்ண அனுமதிச்சேன். ஐ என்பது சப்ஜெக்ட், இது முதல்ல வரும், இவர்தான் அனுமதி கொடுத்தவர். ஓகே, ஐ let her, யாருக்கு அனுமதி கொடுத்தோமோ அவர் தான் அடுத்தது, தட் இஸ் த ஆப்ஜெக்ட். ஐ let her use my laptop. அதே போல் அவள் அனுமதித்தாள் அப்படின்ட்டு வரும் பொழுது she, ஓகே, அனுமதி கொடுத்தவர் யார், she. let me, எனக்கு அனுமதி கொடுத்தாள், she let me use her room, அவளோட ரூமை யூஸ் பண்ணிக்கொள்வதற்கு அவள் எனக்கு அனுமதி கொடுத்தாள். அண்டர்ஸ்டுட்? அதே போல் நாளை அனுமதிக்கிறேன். ஓகே, அவனை விளையாட போக நாளை நான் அனுமதிக்கிறேன், இன்று முடியாது. ஓகே, இன்றைக்கு எக்ஸாம் இருக்குது, ஸோ நாளை அவனை விளையாட போக அனுமதிக்கிறேன். அப்படி சொல்வதற்கு ஐ வில் let him play tomorrow. ஓகே, ஐ வில் let him play tomorrow, நாளை அவனை விளையாட அனுமதிக்கிறேன். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட், நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு விடயத்தை செய்யலாம்.
ஓகே, நாங்கள் வெளியே போகலாம், ரொம்ப போர் அடிக்குது, ஸோ வெளியே போகலாம். இந்த மாதிரி சொல்ல நாங்கள் லெட் அஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் செய்யலாமா, ஓகே நாங்கள் செய்யலாம் அப்படி சொல்கிறோம் தானே, அதுக்கு நாங்கள் லெட் அஸ், அது நாங்கள் கண்ட்ராக்ட் பண்ணி லெட்ஸ் அப்படின்றதாக யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் கோ அவுட். ஓகே, லெட்ஸ் கோ அவுட், நாங்கள் வெளியே போகலாம். ஓகே, வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது, ஸோ லெட்ஸ் கோ அவுட். லெட்ஸ் வாட்ச் அ மூவி, நாங்கள் ஒரு மூவி பார்க்கலாம். லெட்ஸ் அரேஞ்ச் அ பார்ட்டி, நாங்கள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஈட் அவுட் டுடே, இன்றைக்கு நாங்கள் வெளியே சாப்பிடலாமா. ஓகே, இந்த மாதிரி கேட்பது. லெட்ஸ் ப்ளே கிரிக்கெட், நாங்கள் கிரிக்கெட் விளையாடலாம். லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் இட், நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அதே போல் நெகட்டிவாக இதை நாங்கள் செய்யாமல் இருக்கலாம் அப்படின்று சொல்ல இந்த மாதிரியாக சென்டென்ஸ் உருவாக்குவது. லெட்ஸ் நாட் திங்க் அபவுட் தட், நாங்கள் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் நாட் திங்க் அபவுட் இட். லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட், நாங்கள் அதை பற்றி பேசாமல் இருக்கலாம். லெட்ஸ் நாட் டாக் அபவுட் ஹர், நாங்கள் அவளை பற்றி பேசாமல் இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி செய்யாதிருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு நாட் சேர்ப்பது தான் டிஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் லெட்டோட யூசேஜை ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ வாட் வி லேர்ன் டுடே, முதல்ல எனக்கு அனுமதி கொடுங்க, நான் இதை பண்ணுறேன். ஓகே, அப்படின்னு சொல்ல லெட் மீ கோ. ஓகே, என்னை போக விடுங்க. லெட் மீ ஸ்லீப், இந்த மாதிரி சொல்லலாம். அதே போல் அடுத்தவங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் ஹர் கோ, அவளை போக விடுங்க. லெட் ஹிம் கோ, அவனை போக விடுங்க. லெட் அஸ் கோ, எங்களை போக விடுங்க. லெட் தேம் கோ, அவர்களை போக விடுங்க. ஓகே, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றதுக்கு லெட் மீ இன்ஃபார்ம். ஓகே, லெட் மீ நோ, எனக்கு அறியப்படுத்துங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். அதே போல் எங்களோட பொருளை நாங்கள் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ண அலோவ் பண்ணுதல், அதுக்கு எப்படி ஐ லெட் ஹர் யூஸ் மை ஃபோன், நான் அவளை என்னோடய ஃபோனை யூஸ் பண்ண அலோவ் பண்ணினேன். ஹீ லெட் ஹர் யூஸ் ஹிஸ் ஃபோன், அவனோட ஃபோனை யூஸ் பண்ண அவளுக்கு அனுமதி கொடுத்தான். ஓகே, வெரி ஈஸி. அதே போல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெளியே போகலாமா, லெட் அஸ் கோ அவுட். ஓகே, இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு கேட்குறதுக்கும் லெட்டை யூஸ் பண்ணலாம். லெட் அஸ் என்பதுக்கு ஷார்ட் பண்ணாங்க லெட்ஸ் என்றும் சொல்லுவோம். லெட்ஸ், அதோட verb go. Understood? Very easy to use let in our day-to-day conversations. So practice yourself as you can. If you think this video is useful to you, like it, share it and comment below. Then let's meet in the next session. Until that, take care. Bye bye.